சிதம்பரம். விசிக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் என விடுதலை சிறுத்தைக் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம் திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைக் கட்சி உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருக்கும். திமுக விற்கு விழும் 4 ஓட்டுகளில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைக் கட்சி ஓட்டாக இருக்கும். 100 ஓட்டுகளில் 25 ஓட்டுகள் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் ஓட்டுகளாக இருக்கும். ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் என்கிற அளவிற்கு நாங்கள் களப்பணி ஆற்றுவோம். கைகோர்த்து நிற்கிறோம். களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு இதுதான் முதன்மை காரணம். மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசாக, மக்களை வீடு தேடி சந்திக்கிற ஒரு அரசாக, அவர்களின் குறைகளை கேட்டு 45 நாட்களில் தீர்வு காண்போம் என்று உறுதி அளிக்கிற ஒரு அரசாக, தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற அரசாக திமுக அரசு விளங்குகிறது. அதிலும் நமது முதல்வர் மிகச்சிறந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். கருணாநிதியை விட முதல்வர் ஸ்டாலின் சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒன்றிணைத்து வழிநடத்தி வருகிறார். கருணாநிதியை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவது அல்ல. அவரால் உருவாக்கப்பெற்ற முதல்வர் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி முன்மாதிரியாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் அமையும். தொலைநோக்கு பார்வை கொண்ட முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஓரணியில் தமிழகம். அதுதான் திமுக அணியில் தமிழகம். மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஒரு அணியாக, திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக, திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும் என்று திருமாவளவன் பேசினார்.